சிப்பாயின் ரகசிய அத்தியாயம் -4. பின்விளைவு எதிரொலிக்கிறது மற்றும் வெளிச்சம் போடுகிறது ஒரு உலகம் மறுபிறவி vs பாதுகாவலரின் விட்டியல் நீதி மற்றும் வெளிப்பாடு புதிய எல்லைகள். மின்சாரம் அணைக்கப்பட்ட நகரம் ஒரு போர்க்களம். ஒரே மாதிரியான தாக்குதல்காரர்கள். பட்டிய செய்தி காட்டுத்தீ போல் பரவி, பீதியையும், காவல்துறை மற்றும் இப்போது மெதுவாக திரட்டப்படும் இராணுவத்தால் ஒரு தீவிர பாதுகாப்பையும் தூண்டுகிறது. அர்ஜுன், தேவ், விக்ரம் மற்றும் திவ்யா குழப்பங்களுக்கு மத்தியில் நிற்கிறார்கள். தலைவருக்கு எதிரான அவர்களின் சமீபத்திய வெற்றியின் சுவை கசப்பானது. திவ்யா தனது குளோன் இரட்டையை இழந்ததால் துடிக்கிறாள். அர்ஜுனின் உயிரியல் ஆற்றல் கையாளுதல் ஒரு அமைதியான தருணத்தை அளித்தாலும், இறுதி அவளுக்கு ஒரு ஆழ்ந்த துக்கத்தை அளிக்கிறது. இது கார்ப்பரேஷனின் கொடுமை பற்றிய ஒரு திகிலூட்டும் புரிதலுடன் கலக்கிறது. தனது இரட்டைக்காக மட்டுமல்ல, அனைத்து குளோன்களுக்கும் நீதி மற்றும் நிறைவு தேவை என்று அவள் தீவிரமாக உணர்கிறாள். இந்த தனிப்பட்ட இழப்பு கார்ப்பரேஷனை முழுமையாக அழிப்பதற்கான அணியின் தீர்மானத்தை ஆழமாக்குகிறது. மறைக்கப்பட்ட பாதுகாப்பான இடத்தை பற்றிய தகவல். கார்ப்பரேஷனின் உலகளாவிய வலையமைப்பு மற்றும் கூட்டாளிகளை கொண்ட ஒரு தொலைதூர தரவு மையம் அவர்களின் உடனடி, முக்கியமான இலக்காகிறது. முழு உண்மையையும் வெளிப்படுத்தவும், முழு அமைப்பையும் வீழ்த்துவதற்கு தேவையான ஆதாரங்களை பாதுகாக்கவும் இதுவே ஒரே வழி என்று தேவ் புரிந்து கொள்கிறார். எஸ்.பி. ராகவ், இப்போது குளோன் காட்சிகளின் துண்டிக்கப்பட்ட ஆனால் மறுக்க முடியாத அறிக்கைகளை பெற்று, முழுமையாக களமிறங்கி, இந்த பாதுகாப்பான இடத்தைச் சென்றடைந்து பாதுகாப்பதற்கு தேவ் குழுவுக்கு உதவ அனைத்து கிடைக்கக்கூடிய வளங்களையும் பயன்படுத்துகிறார். அர்ஜுன், இஎம்பி மற்றும் அவரது தீவிர முயற்சியின் பின்விளைவாக அவரது சக்திகள் ஏற்ற இறக்கத்துடன், அவரது கடந்த காலத்தின் சுமையை முன்னெப்போதையும் விட அதிகமாக உணர்கிறார். அவரது தினசரி சக்தி, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் வெளிப்பாடு, ஒரு ஆயுதமாகவும் ஒரு சாத்தியமான வடிகாலாகவும் மாறுகிறது. கார்ப்பரேஷனின் தோற்றத்தில் அவர் அறியாமல் பங்கேற்றதற்காக. இந்த பணி அவரது மீட்புக்கான இறுதிச் சோதனை என்பதை அவர் அறிவார். விக்ரம், ஆபத்துகள் இருந்தபோதிலும், கவனம் செலுத்தி உறுதியுடன் இருக்கிறார். சேதமடைந்த மொபைல் கட்டுப்பாட்டு அலகு இன்னும் சிதைந்த தரவுகளைக் கொண்டுள்ளது, மேலும் அவர் சிக்னலை முழுமையாக நிலைப்படுத்தி கட்டுப்படுத்த முடிந்தால், குறுகிய காலத்திற்கு கூட, மீதமுள்ள செயலில் உள்ள குளோன்களை தொலைதூரத்தில் அணைக்க முடியும் அல்லது குறைந்தபட்சம் அவர்களை பொதுமக்கள் பகுதிகளிலிருந்து திசைதிருப்ப முடியும் என்பதை அவர் உணர்கிறார். நகரம் மேலும் குழப்பத்தில் மூழ்கும்போது இது நேரத்திற்கு எதிரான ஒரு உயர் பங்கு போட்டியாக மாறுகிறது. இந்த உச்சக்கட்டம் பாதுகாப்பான இடத்தை ஊடுருவுவதை சுற்றி வருகிறது. இது ஒரு பலப்படுத்தப்பட்ட, தானியங்கு தரவு மையம். எந்த தாக்குதலையும் தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குழு சிக்கலான டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் ஒரு சிறிய, ஆனால் கனமாக ஆயுதம் ஏந்திய, பாதுகாப்பு குழுவை எதிர்கொள்கிறது. அர்ஜுன் தனது சக்திகளை ப்ரூட் ஃபோர்ஸ் மற்றும் திசைதிருப்பலுக்கு பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் தேவ் தந்திரோபாய ஆதரவை வழங்கி காவலர்களை வீழ்த்துகிறார். விக்ரம், இப்போது அவர்களின் டிஜிட்டல் உயிர்நாடி. கணினியின் ஃபயர்வால்களை கடந்து முக்கியமான தரவுகளை பதிவிறக்கம் செய்ய தீவிரமாக வேலை செய்கிறார். திவ்யா, கார்ப்பரேஷனின் உள்கட்டமைப்பு பற்றிய அவளது நெருங்கிய அறிவையும், அவளது புதுப்பிக்கப்பட்ட உறுதியையும் பயன்படுத்தி, பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் மற்றும் குறியாக்கப்பட்ட பாதைகளை திறக்க உதவுகிறார். அவர்கள் தரவுகளை பதிவிறக்கம் செய்வதில் வெற்றி பெறுகிறார்கள். இது ஆராய்ச்சி வசதிகள், செல்வாக்கு மிக்க கூட்டாளிகள் மற்றும் வெகுஜன அளவிலான மனித பரிசோதனை மற்றும் செம்மைப்படுத்தப்பட்ட, அடிபணிந்த சமூகத்தை பற்றிய ஒரு பயங்கரமான நீண்ட கால திட்டத்தின் ஒரு பரந்த உலகளாவிய வலையமைப்பை வெளிப்படுத்துகிறது. சதித்திட்டத்தின் அளவு திகைப்பூட்டுகிறது. பின்விளைவாக, மின் கட்டங்கள் படிப்படியாக மீட்டெடுக்கப்பட்டு, மீதமுள்ள, திசைமாறிய குளோன்கள் கட்டுப்படுத்தப்படுவதால் நகரம் மெதுவாக மீளத் தொடங்குகிறது. பதிவிறக்கம் செய்யப்பட்ட தரவு மறுக்க முடியாத ஆதாரத்தை வழங்குகிறது. தூசி அடங்குகிறது, ஆனால் உலகம் மாற்ற முடியாதபடி மாறியுள்ளது. அர்ஜுன், தேவ், விக்ரம் மற்றும் திவ்யா சதித்திட்டத்தின் மையத்தில் நிற்கிறார்கள். சமூகத்தின் அடித்தளங்களை அசைக்கும் ஒரு சதித்திட்டத்தை அம்பலப்படுத்தியுள்ளனர். உடனடி பின்விளைவு குழப்பமானது. பாதுகாப்பான இடத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட தரவுகளுடன், எஸ்.பி. ராகவ் மற்றும் தேசிய பாதுகாப்பு முகவர் நிறுவனங்கள் ஒரு உலகளாவிய நடவடிக்கையைத் தொடங்குகின்றன.
உயர்மட்ட கைதுகள் உலகம் முழுவதும் அலை அலையாக பரவுகின்றன. குளோன் திட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஊழல் அரசியல்வாதிகள் இரக்கமற்ற விஞ்ஞானிகள் மற்றும் சக்திவாய்ந்த தொழிலதிபர்களை வெளிப்படுத்துகின்றன. இந்த நடவடிக்கையின் அளவு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்துகிறது. மேலும் பொதுமக்கள் மனித குளோனிங் மற்றும் மரபணு கையாளுதலின் திகிலூட்டும் யதார்த்தத்துடன் போராடுகிறார்கள். சீற்றம், பயம் மற்றும் அவநம்பிக்கை ஆகியவற்றின் கலவை உள்ளது. அர்ஜுனின் அடையாளம் என்றென்றும் மாறிவிட்டது. தலைவரின் சிதைந்த பார்வையில் தான் ஒரு அறியாத முன்மாதிரி என்ற இறுதி வெளிப்பாடு ஒரு ஆழமான இருத்தலியல் நெருக்கடியை உருவாக்குகிறது. அவரது சக்திகள் ஒரு பரிசா அல்லது ஒரு சாபமா? அவரது தனிப்பட்ட மனிதகுலத்தின் அடையாளமா அல்லது அவரது செயற்கைத்தன்மையின் ஒரு முத்திரையா என்று அவர் போராடுகிறார். தன்னை உருவாக்கிய அமைப்பை அழிக்க அந்த சக்திகளை பயன்படுத்தினார் என்ற அறிவில் அவர் ஆறுதல் காண்கிறார். அவரது PTSD இன்னும் இருந்த போதிலும் இப்போது ஒரு நோக்க உணர்வுடனும் ஒரு உடையக்கூடிய அமைதியுடனும் உள்ளது. குளோன்கள் உட்பட அப்பாவி மக்களுக்காக போராட்டியதை அறிந்து அவர் தன்னை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மெதுவான, வேண்டுமென்றே பயணத்தை தொடங்குகிறார். இனி ஓய்வு பெற்ற சிப்பாய் மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட இருப்பை வழிநடத்தும் ஒரு சிக்கலான தனிநபர். அவரது தினசரி சக்திகள் இன்னும் செயலில் உள்ளன. ஆனால் அவர் அவற்றை ஒருங்கிணைக்க கற்றுக்கொள்கிறார், அவை இப்போது அவரது ஒரு பகுதி என்பதை புரிந்துகொள்கிறார். திவ்யா அனைத்து மரபணு ஆராய்ச்சிகளுக்கும் நெறிமுறை சிகிச்சைக்கு வாதிடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அத்தகைய திகில்கள் மீண்டும் ஒருபோதும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் சட்டங்களுக்காக போராடுகிறார். எந்தவொரு எதிர்பாராத உணர்வுள்ள படைப்புகளின் உரிமைகளுக்காகவும் அவர் ஒரு தீவிரமான குரலாக மாறுகிறார். மேலும் மீட்கப்பட்ட சில குறைந்த சேதமடைந்த குளோன்களின் மறுவாழ்வு மற்றும் ஒருங்கிணைப்பு முயற்சிகளுக்கு உதவுகிறார். தனது இரட்டைக்கான அவளது துக்கம் மெதுவாக வேறு யாரும் அந்த விதியால் பாதிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒரு தீவிர தீர்மானமாக மாறுகிறது. ஒரு பாதிக்கப்பட்டவர் என்பதைத் தாண்டி அவளது சொந்த பலத்தை அவள் கண்டறிகிறாள். விக்ரம் ஒரு எதிர்பாராத ஹீரோவாக வெளிப்படுகிறார். அவரது தொழில்நுட்ப திறன்கள் கருவியாக இருந்தன. மேலும் அவர் ஒரு புதிய, மிகவும் பாதுகாப்பான அரசு பிரிவில் சைபர், பயங்கரவாதம் மற்றும் உயிரி தொழில்நுட்ப அச்சுறுத்தல்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பதவியை வழங்கியுள்ளார். அவர் கணிசமாக முதிர்ச்சியடைந்துள்ளார். ஒரு மனைவியைத் தேடும் அவரது தீவிர தேடல் பொறுப்பு மற்றும் ஆபத்து பற்றிய ஆழமான புரிதலால் மாற்றப்பட்டுள்ளது. அவர் மற்றும் திவ்யா தீயில் உருவான ஒரு ஆழ்ந்த பிணைப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். உடனடி நெருக்கடிக்கு அப்பால் அவர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை ஆராய்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் தேவ் நம்பமுடியாத தாக்கத் தோன்றிய போதும் உண்மையை இடைவிடாது தேடியதற்காக தேசிய அங்கீகாரத்தை பெறுகிறார். அவர் பதவி உயர்வு பெற்று வழக்கமான விளக்கத்தை மீறும் குற்றங்களை விசாரிப்பதற்கான புதிய நெறிமுறைகளை நிறுவுவதில் ஒரு முக்கிய நபராக மாறுகிறார். அர்ஜுனுடன் ஒரு அமைதியான, மரியாதைக்குரிய கூட்டணியை அவர் பராமரிக்கிறார். சில அச்சுறுத்தல்களுக்கு வழக்கத்திற்கு மாறான தீர்வுகள் தேவை என்பதை புரிந்து கொள்கிறார். இந்த அத்தியாயம் பொதுமக்களின் எதிர்வினையையும் காட்டுகிறது. மரபணு பொறியியலுக்கு எதிரான போராட்டங்கள், பொறுப்புக்கூறல் கோரிக்கைகள் மற்றும் அறிவியலின் நெறிமுறை வரம்புகள் பற்றிய விவாதங்கள் உள்ளன. கதை ஊடக மோகத்தையும் அரசாங்கம் மக்களை எவ்வாறு சமாதானப்படுத்த முயற்சிக்கிறது என்பதையும் தொடுகிறது. இந்த தொடர் அர்ஜுனின் புதிய வாழ்க்கையை பற்றிய ஒரு காட்சியில் முடிவடைகிறது. அவர் இனி தனிமையில் இல்லை. தேவ், விக்ரம் மற்றும் திவ்யாவுடன் ஒரு புதிய தொடர்பு அவருக்கு உண்டு, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம். அவர் தனது வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்கிறார். தனது சக்திகளை நுட்பமாக பயன்படுத்துகிறார், இப்போது அதிக கட்டுப்பாடு மற்றும் நோக்கத்துடன். இந்த புதிய, தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட மற்றும் நெறிமுறை ரீதியாக சவாலான உலகின் நிழல்களில் இன்னும் மறைந்திருக்கக்கூடிய காணப்படாத அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு அமைதியான பாதுகாவலராக மாறுகிறார். குளோன் வெளிப்பாடுகளால் திணறிய பொதுமக்கள் பதில்களையும் பொறுப்பு கூறலையும் கோருகின்றனர். உலகளாவிய கமிஷன்கள் நடந்து வருகின்றன, புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன, மேலும் கார்ப்பரேஷனின் எஞ்சியவை முறையாக அழிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அர்ஜுன், தேவ், விக்ரம் மற்றும் திவ்யாவுக்கு சண்டை மாறிவிட்டது, முடிவடையவில்லை. அர்ஜுன் தனது ஆழமான சுய உணர்வுடன் போராடுகிறார். அவரது தோற்றத்தின் உண்மை, ஒரு முன்மாதிரி என்பது ஒரு அமைதியான தீர்மானமாக மாறியுள்ளது. தனது கடந்த காலத்தை மறப்பதில் அல்ல,
மாறாக தன்னை தனித்துவமாக்குவதில், மற்றவர்களை பாதுகாக்க உதவுவதில் அதன் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வதில் அவர் ஒரு அமைதியைக் கண்டறிந்துள்ளார். அவரது தினசரி சக்தி இப்போது குறிப்பிடத்தக்க கட்டுப்பாடு மற்றும் நுட்பத்துடன் வெளிப்படுகிறது, அவரது செயல்களில் தடையின்றி கலக்கிறது. அவர் இனி வெறுமனே எதிர்வினையாற்றுவதில்லை, அவர் எதிர்பார்க்கிறார், வியூகம் வகுக்கிறார். அற்புதமான அமைப்பு மற்றும் அவரது மைய இருப்புடனான அதன் தொடர்பு குறித்து அவர் உண்மையாகவே புரிந்துகொள்ளத் தொடங்கியுள்ளார். அவர் ஒரு சிறிய, இரகசிய குழுவிற்கு வழிகாட்டத் தொடங்குகிறார், ஒருவேளை முன்னாள் சிறப்பு படை உறுப்பினர்கள் அல்லது நெறிமுறை வளர்ச்சியில் நம்பிக்கை கொண்ட விஞ்ஞானிகள். வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஒரு புதிய, அங்கீகரிக்கப்படாத சக்தியை உருவாக்குகிறார். திவ்யா ஒரு முக்கிய பொது நபராக மாறியுள்ளார், ஒரு இரக்கமுள்ள ஆனால் தீவிரமான நெறிமுறை அறிவியல் மற்றும் மனித உரிமைகளுக்கான வழக்கறிஞர். உயிர் பிழைத்த, குறைந்த சேதமடைந்த சில அவரது துக்கம் இப்போது ஒரு நேர்மறையான மாற்றத்திற்கான உந்து சக்தியாகும். மேலும் அவர் தனது சொந்த அதிர்ச்சிகரமான அனுபவத்தை பயன்படுத்தி சிக்கலான பிரச்சினைக்கு ஒரு மனித முகத்தை கொண்டு வருகிறார். அவளும் விக்ரமும் மறுக்க முடியாதபடி ஒரு ஜோடி, அவர்களின் பிணைப்பு தீவிர துயரத்தில் உருவானது. ஒருவருக்கொருவர் அமைதியான பலத்தையும் புரிதலையும் வழங்குகிறார்கள். விக்ரம் புதிய, அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சைபர் பாதுகாப்பு மற்றும் உயிரி அச்சுறுத்தல் பிரிவில் முன்னணியில் இருக்கிறார். அவரது பகுப்பாய்வு மனம் மற்றும் ஹேக்கிங் திறன்கள் மீதமுள்ள கார்ப்பரேஷன் சொத்துக்களை கண்காணிப்பதிலும், அவர்களின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை அகற்றுவதிலும் விலைமதிப்பற்றவை. அசாதாரண மரபணு அல்லது டிஜிட்டல் கையொப்பங்களை கண்டறிய அவர் அதிநவீன அல்காரிதம்களை உருவாக்கியுள்ளார். பரந்த டிஜிட்டல் துறையில் குழுவின் கண்களாகவும் காதுகளாகவும் மாறுகிறார். அதிகாரப்பூர்வ சேனல்கள் பற்றாக்குறையாக இருக்கும் சாம்பல் பகுதிகளில் செயல்பட்டு, அர்ஜுனுக்கு அவர் அவ்வப்போது, புத்தகத்திற்கு வெளியே, ஆதரவை வழங்குகிறார். இன்ஸ்பெக்டர் தேவ் இப்போது ஒரு உயர் பதவிக்கு உயர்த்தப்பட்டவர். புதிய, மரபுசாரா அச்சுறுத்தல் களுக்கு சட்ட அமலாக்கத்தின் தழுவலில் ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். அவர் உளவுத்துறை முகவர் நிறுவனங்களுக்கும் விஞ்ஞான சமூகத்திற்கும் இடையே பாலங்களை கட்டியுள்ளார். நம்ப முடியாதது, இனி புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறார். அதிகாரப்பூர்வ அமைப்புக்குள் அர்ஜுனின் முதன்மை தொடர்பாளராக அவர் செயல்படுகிறார். அர்ஜுன் நிழல்களில் செயல்பட வேண்டியிருக்கும் போது முக்கியமான நுண்ணறிவை வழங்கி சில சமயங்களில் அதிகாரப்பூர்வ கவனத்தை திசை திருப்புகிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார், மேலும் ஒரு அமைதியான, முதிர்ந்த ஞானத்தை கொண்டுள்ளார். இந்த அத்தியாயம் ஒரு சிறிய, ஆனால் தீவிரமாக தனிப்பட்ட அச்சுறுத்தலை வெளிப்படுத்துகிறது. ஒரு கொள்ளையர் பிரிவு, ஒருவேளை கார்ப்பரேஷன் விஞ்ஞானிகள் அல்லது தலைவரின் வெறித்தனமான பின்பற்றுபவர்கள். ஒரு அவசர, இறுதி பயங்கரவாத அல்லது பழிவாங்கும் செயலாக ஒரு உள்ளூர்மயமாக்கப்பட்ட குளோன் தொகுதியை மீண்டும் செயல்படுத்த முயற்சிக்கின்றனர். இது குழுவின் வளர்ந்த குழுப்பணி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை வெளிப்படுத்த அனுமதிக்கிறது. அர்ஜுன் தனது கூர்மையான சக்திகளை பயன்படுத்துகிறார், தேவ் தந்திரோபாய நடவடிக்கைகளை கட்டளையிடுகிறார். விக்ரம் டிஜிட்டல் பொறிகளை அகற்றுகிறார், மற்றும் திவ்யா தனது அறிவைப் பயன்படுத்தி அவர்களின் நகர்வுகளை எதிர்பார்க்கிறார். உச்சக்கட்டம், இந்த இறுதி, உடனடி அச்சுறுத்தலை குழு வெற்றிகரமாக நடுநிலையாக்குகிறது. இது ஒரு நகரத்தை அழிக்கும் சண்டை அல்ல, ஆனால் ஒரு துல்லியமான, அறுவை சிகிச்சை போன்ற நடவடிக்கை. இது ஒரு ஒத்திசைவான, வலிமைமிக்க அலகாக அவர்களின் செயல்திறனை நிரூபிக்கிறது. அதன் பின் விளைவாக அமைதியான நிம்மதி, அறியப்பட்ட ஆபத்தை உண்மையிலேயே கட்டுப்படுத்திய ஒரு உணர்வு. திவ்யா நா வில் ஒரு சக்திவாய்ந்த உரையை நிகழ்த்துகிறார். கருணை மற்றும் நெறிமுறை அறிவியலை அடிப்படையாகக் கொண்ட ஒரு எதிர்காலத்திற்காக வாதிடுகிறார். விக்ரம், தனது கன்சோலில், ஒரு மங்கலான, அசாதாரண டிஜிட்டல் கையொப்பம் அவரது திரையில் சுருக்கமாக மின்னலடிப்பதைக் காண்கிறார். பழைய கார்ப்பரேஷனிலிருந்து அல்ல, புதிய மற்றும் அறியாத ஒன்று, பின்னர் விரைவாக மறைந்து விடுகிறது. எதிர்கால, உருவாகும் அச்சுறுத்தல்களின் ஒரு குறிப்பு. தேவ் தனது அலுவலகத்தில், தனது அணியின் ஒரு சட்டக புகைப்படத்தை பார்க்கிறார். அர்ஜுனுக்கு ஒரு நுட்பமான மரியாதையின் வெளிப்பாடு. அர்ஜுன் விடியற்காலையில் நகரத்தை நோக்கிய ஒரு கூரையில் தனியாக நிற்கிறார். அவர் தனது கடந்த காலத்தால் இனி வேட்டையாடப்படுவதில்லை, ஆனால் அதனால் பலப்படுத்தப்படுகிறார். அவரது கண்கள் அடிவானத்தை ஸ்கேன் செய்கின்றன. அவரது தோற்றம் விழிப்புடன் ஆனால் அமைதியாக உள்ளது. அவர் தனது கையை வளைக்கிறார்,
மேலும் அவருக்குப் பிறகு ஒரு மங்கலான, கிட்டத்தட்ட உணர முடியாத மினுமினுப்பைக் காண்கிறோம். ஒரு புதிய, சிக்கலான சக்தி வெளிப்படுகிறது. ஒரு கூட்டத்தில் குறிப்பிட்ட மரபணு குறிப்பான்களை உணரும் திறன், அல்லது ஒரு நுட்பமான, உள்ளூர்மயமாக்கப்பட்ட புல கையாளுதல். அவர் இனி ஒரு சிப்பாய் அல்லது ஒரு துப்பறிவாளர் அல்ல. அவர் ஒரு அமைதியான பாதுகாவலர். இந்த புதிய, சிக்கலான உலகம் என்னவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார். அற்புதமான அமைப்பு, மறைந்துவிடவில்லை. அது அவருடன் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. அவரது கண்டுபிடிப்பு மற்றும் பாதுகாப்பு பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்று குறிக்கிறது. சிப்பாயின் ரகசிய அத்தியாயம் -5 தொடரும்.